வணக்கம் என் ஆரிய நட்புகளே. இது ஒரு அவசர பதிவு. அதாவது பணம் கேட்டாலே இவ வந்து லொலக்குன்னு வாந்தி எடுத்துடுறா. காலையிலேருந்து நல்லா உட்காந்துருந்தா, நான் போகும்போது கூட நாட்டுக்கோழி வாங்கிட்டு வா, நீ கொஞ்சம் 65 வாங்கிட்டு வா, பொரிச்சு திம்போம் வறுத்து திம்போன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். சரின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வர்றேன். வந்தவுடனே இந்த ரூபா விஷயத்தை பற்றி பேசினேன். சரி 50,000 ரூபா வந்து சுமி கேட்குறாளேப்பா, இப்போதைக்கு உன் கையில் இருக்கிற ரூபா என் கையில் இருக்கிற ரூபா எல்லாத்தையும் போட்டு ஒரு 30 ரூபா பிரட்டி, நான் ஒரு 15 ரூபா தரேன், நீ ஒரு 15 ரூபாயை போடு, கொடுத்து முதல் செட்டில்மெண்ட் பண்ணி முடிப்போம், அடுத்த மாதம் கூட ஒரு 20 ரூபா கொடுப்போம்னு தான் சொன்னேன். உடனே வாந்தி எடுத்துட்டாடா. எதை வயிற்றுக்குள்ளே விரலை விட்டு எடுத்தாளா, இல்லை எதுவும் அந்த எதை சொல்லுவாங்கள்ல செம்பு, இதில் பித்தளை செம்பில் வந்து புளியை போட்டு கரைச்சி குடித்தா வாந்தி வரும்பாங்களே, அதை மாதிரி ஆல்ரெடி வயிற்றுக்குள்ளே எதுவும் வாந்தியை ஸ்டாக் வச்சுருக்காளா, ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. உலோக்குன்னு வாந்தி எடுத்தா, எனக்கு டயர்டாக வருது, நான் தூங்க போகிறேன், என்னால் இதாக வரும், திருப்பி வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்டிங். அப்போ ஏய், இந்த நடிப்பு நாடகத்தில் வேற எங்கிட்டாவது கொண்டு போய் வை. என்ன உனக்கு வாந்தி வரும்? இப்போ என்னை ட்ரிப்ஸ் போட கூப்பிட்டு போங்கன்னு இருக்கா. ஒரே நாளில் நேற்று ட்ரிப்ஸ் போட போகிறேன்னு சொல்லி 3000 ரூபாயை காலி பண்ணிட்டு வந்திருக்க. வெறும் வயிற்றில் சரக்கு அடித்தா யாராக இருந்தாலுமே வயிறு புண்ணுக்கும் அல்சருக்கும். இப்போ எனக்கு ஏப்பம் வரலையா, அதே கதை தான் இவளுக்கும். இப்போ இவளுக்கு ஆரம்ப ஸ்டேஜ், அவ்வளோதான். இனி இப்போ ஏப்பம் வரும், அடுத்து சுகர் வரும், அடுத்து எய்ட்ஸ் வரும், என்னென்ன வருமோ வர வேண்டியது பூரா வந்து வரத்தான் போகுது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 50,000 ரூபாய்க்காக 50 நாடகம் போடுறாடா. வாந்தி எடுக்கிற மாதிரி நாடகம், ட்ரிப்ஸு போட கூட்டு போகணுமா, நேற்று போட்டதுலேருந்து கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சான், என்னங்கடா நேற்று நைட்டு எந்திரிச்சு உட்காந்து என்ன ஆட்டம் போட்டான், கத்துனா கதறினால. இப்போ என்கிட்ட பணமும் இல்லை சுத்தமாக, எல்லா காசையும் காலி பண்ணிட்டு இந்த நான் தான் இன்றைக்கி எந்திரிச்சேன், குழம்பு வச்சேன். இங்கே பாருங்கள், உங்கள் முன்னால் நடுறே, இங்கே வாங்க, இங்கே பாருங்க, சிக்கன் 65 நான் தான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன்னா. இங்கே பாருங்கள், குக்கரில் சோறு வச்சு இது வச்சாச்சு. இங்கே பாருங்க, என்னடா நிற்க மாட்டேங்குது. இது ரசம் வச்சுருக்கேனா, பார்த்துக்கோங்க, ரசம் தெரியுதா. இங்கே பாருங்க, அதுபோக அவளுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக நாட்டுக்கோழி அதை வாங்கி, இங்கே இருங்க, ஒரு சின்ன கோழி தெரியுதா, கோழி காலில் இருக்கா உள்ளுக்குள்ளே, சின்ன கோழியை வாங்கி இவளுக்காக நான் உடம்பு சரியாகட்டும்னு சொல்லி இங்கே வருங்க. அதுபோல் 65 பொரிச்சுக்கிட்டு இருக்கேனா. இந்த வருங்க, இது தயிர் சாப்பிடக்கூடாது, அதனால் ஓரமாக வச்சுட்டு இங்கே இருங்க. காலையிலேயே எவ்வளோ பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சா சாப்பாடு. இது சோடா என்னன்னு பார்க்காதீங்க, இது வந்து நேற்று வாங்கி வச்சுருக்கிற சோடா, எதுக்கோ வாங்கியிருப்பா போல், அதை குடிக்காமல் சொன்னே வந்துடுவாங்க, மாமா சோடா வாங்கிட்டாரு, சரக்கு அடிக்க போகிறாரு, சாப்பிட போகிறாருன்ட்டு. இந்த வேலையே ஆகாது. டாக்டர் காலையிலே சொன்னது தான், இனிமேல் குடித்தா வயிறு புண்ணாக போய் அல்சர் வந்து உயிர் போகிற நிலைமைக்கு போயிரும்ட்டாரு. உன் பிள்ளைகளை வந்து நீ பார்க்க முடியாதுன்ட்டாரு. அதுக்கு மேலே வந்து குடிக்கக்கூடாது. சோடா வந்து ஜீரணத்துக்காக வாங்கி வச்சுருக்கு, அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே யூஸ் கிடையாது. ஏதோ அந்த சரக்கு அடித்தப்போ அவளுக்கு இருந்த அந்த மைண்டுக்காக சும்மாவாவது வெறும் சோடாவை நீ குடிப்பா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கே தவிர மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னை ட்ரிப்ஸு போய் ஏற்றுறதுக்காக என்னை கூட்டு போன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்கடே. உண்மையிலே சொல்கிறேன்டா, என் தலைமையில் சத்தியமாக அந்த சோடா எதுக்குமே யூஸ் ஆகாதுடா. அவ்வளோதான். நீங்கள் வாட்டுக்கு என்னடா சோறை காட்டினாரு, சிக்கனை காட்டினாரு, பக்கத்தில் சோடா பாட்டில் அப்படின்னு சொல்லி யாரும் போட்டுறாதீங்க தயவுசெய்து. சோடாங்கிறது இப்போ நாங்கள்லாம் ஒரு சில வீட்டில் வந்து 7up குடிப்பாங்க, ஒரு சில வீட்டில் வந்து மிராண்டா குடிப்பாங்க. எனக்கு இந்த 65 இந்த அது என்னது குழம்பு, முட்டை, அவிச்ச முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. அதுக்காக சோடா வாங்கி வச்சுருக்கேன். தயவுசெய்து யாருமே தப்பான கமெண்ட்டை போட்டுறாதீங்கப்பா. உங்கள் கையில் விழுந்து காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேன், உங்கள் கையை காலான்னு நினச்சி கேட்குறேன், தப்பான கமெண்ட்டை போட்டுறாதீங்க. ஏன்னா நான் வீடியோவெல்லாம் எடுத்து கட் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன். ஒரே வீடியோ, அதில் என்னென்ன இருக்கோ அதை பூரா நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், முடிச்சு போச்சா. அதனால் யாருப்பா அது ஃபோன் பண்ணுறாங்க, தேவையில்லாத வேலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரிப்ஸு ஏற்றுறதுக்கு இப்போ வந்து பணம் வேணும், சுத்தமாக பணம் இல்லைண்டா. நான் என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் இருக்குல்ல, அதில் உனக்குன்னு இருந்த தங்கச்சிங்க, மாப்பிள்ளைங்க, விழுதுகள் ஆதரவு எதுவுமே இல்லை. இப்போ பண வசூலும் கிடையாது. மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நம்ம தான் தேத்திக்கிறன்னு பார்த்துக்கிறணுமே தவிர யார் கையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. முதல்ல நீ இந்த பாலிசிக்கு வா, அப்போ தான் வந்து உனக்கு காசு தங்கும். இப்போ நீ ட்ரிப்ஸு ஏற்றணுமா, ஒன்றும் ₹1,00,000 ஆக போகிறதில்ல, 2,500லேருந்து ₹3 வரும். உங்கள்கிட்ட இருக்கிற நகையில் ஏதாவது ஒரு நகையை கொடு, அடமான பையனா தினம் ட்ரிப்ஸு ஏற்றணுங்கிற. வயிற்றுக்கு நீவே வந்து ஸ்கேன் வேறு பண்ணணும்னு இருக்காங்க. அது என்னமோல வயிற்றுக்குள்ளே அந்த ஒரு பைப்பு மாதிரி ஒன்று இருக்கும்லடா, உள்ளக்க விட்டு அப்படியே குடலுக்குள்ளே போய் சுற்றி வரும் தெரியுமா, எண்டாஸ்கோப்
எண்டாஸ்கோப்பு பயாஸ்கோப்புங்கிறேன். எண்டாஸ்கோப்பு சிகிச்சை இவளுக்கு பண்ணணும்ட்டார் டாக்டரு. காலையிலே வந்து அந்த இவங்க தோழியோடைய தம்பி தான் வந்து டாக்டருங்கிறதுனால காலையிலே அவர் எங்கள் ஃபேமிலி டாக்டர் ஃபோன் பண்ணார். என்ன தம்பி, என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அக்காவுக்கு வந்து எண்டாஸ்கோப்பு எடுத்தே ஆகணும், சாயங்காலம் கூட்டுவாங்க, வெறும் வயிறோடு வர சொல்லுங்கள், சிக்கனோ மட்டனோ நான்வெஜ்ஜோ எதுவும் சாப்பிடக்கூடாது, எம்டி ஸ்டொமக்கில் வரணும் அப்படின்றாரு. இன்றைக்கி விட்டுருங்க சார், நாளைக்கு கூட வந்து என்னங்கிறத நான் பார்க்குறேன்னு சொன்னேன். அதுபோக எண்டாஸ்கோப்பு அப்புறம் ஸ்கேன் எடுக்கணுன்னு இருக்காங்க. அதுபோக அடிக்கடி வந்து தலை சுற்று வருதுங்கிறா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதுபோக வந்து டிப்ரெஷன் ஓவராக இருக்குங்கிறா, ப்ரெஷர் ஓவராக இருக்குங்கிறா. அதுக்காக ஒரு பிளட் டெஸ்ட்டு, அதுபோக மூளையை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அடிக்கடி இவ வந்து நான் சொன்னேன் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவர்கிட்ட, சார் இவ என்னன்னு தெரியல, நல்லா உட்காந்துக்கிட்டே இருக்கா, பேசுகிறா, ஏன்னா இந்த ரகசியத்தை இப்போ தான் உங்கள்கிட்டயே நான் உடச்சி விட்றேன், யாருக்கிட்டையுமே சொல்லாத விஷயம் இப்போ நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது, இதை கேட்டுக்கோங்க, இதை வாக்கு மூலமாக கூட நீங்கள் எழுதிக்கிறலாம். அதாவது நல்லா இருக்காங்க, திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சு என்னை ஏறி வந்து நங்கு நங்கு நங்குன்னு மிதிக்கிறா, இந்த கழுத்துலையே இங்கேயே அடிக்கிறா, அல்லையிலேயே குத்துறா, தூக்கி போட்டு மிதிக்கிறா, கையில் என்ன கிடைக்குதோ அதை தூக்கி போட்டு உடைக்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ பெரிய ஃபோட்டோவை நானே ஒத்தாலும் இதனால் அதை உடைக்க முடியுமாங்க? பின்னால் பார்த்தா அவ்வளோ ஸ்டீல் மாதிரி இருக்குது, மரமாக இருந்தாலும் தேக்கில் செஞ்சது. அது மாத்திரம் 62,000 ரூபா கேட்டார். நாங்கள் 40 ரூபாய்க்கு பேசி முடித்து அதை நான் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த இருக்க இன்றைக்கி அதே இடத்துல என்ன வச்சுருக்கா பற்றியில் பார்த்துக்கங்க. அவள் பிள்ளை படத்தை மாட்டிட்டா, எல்லாமே அவங்க குடும்பம் தான், வேறு யாருமே இதில் கிடையாது, தெரியுதா? இந்த இடத்துல எங்கேயாவது ஏன் போட்டா இருக்கா பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பாருங்கள், இதுவும் அவள் படம் தான், தெரியுதா? ஆக என்ன தான் இருக்காளே தவிர என்னையை தூக்கி ஓரமாக போட்டா, ஒதுக்கிட்டா. நான் அதை பற்றிலாம் கவலைப்படல, என்னை வாழ்க்கையிலே ஓரமாக ஒதுக்கிட்டேங்கிறா. இதில் என்னை வந்து வீட்டில் போட்டா மாட்டினா என்ன, மாட்டலைன்னா எனக்கு என்ன அவசியமா? அடிக்கடி இவளுக்கு வந்து மூளையில் வந்து ஏதோ பாதிப்பாகுதுங்க, திடீர்னு தூக்கி போட்டு மிதிக்கிறா, திடீர்னு பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பண்ணுறா. இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதனால் எம்ஆர்ஐ ஸ்கேன் கண்டிப்பாக மூளை எடுக்கணும்ட்டார் டாக்டரு. அதே மாதிரி பிளட்டு அதை வந்து டொனேட் பண்ணணுன்ட்டார். அது என்னங்க பரிசோதனைக்கு என்னங்க சொல்லுவாங்க, பிளட்டு டெஸ்ட்டு அதை எடுக்கணும்ட்டார். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், எண்டாஸ்கோப், அது ஒன்று. இது 3மே எடுத்தே ஆகணும்ட்டார். கிட்டத்தட்ட 15-16,000 ரூபா வரைக்கும் செலவாகும். ரூபா ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அவங்க உயிர் முக்கியமாக பணம் முக்கியமானு கேட்டார். நான் சொல்லிட்டேன், என் தலையை அடமானம் வச்சு கூட நான் பார்க்குறேன், அவகிட்ட உள்ள நகையை கேட்குறேன், அடமானம் வைக்க கொடுத்தா பார்ப்போம், இல்லைன்னா அவளுக்காக உதவி செய்கிறதுக்கு அவளுடைய விழுதுகள் கண்டிப்பாக ரெடியாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி காலையில் வாட்ஸ்அப்பில் இருந்து ஏகப்பட்ட பேர், அக்காவுக்கு என்ன உதவி வேணும்னே கேளுங்கண்ணே, நாங்கள் செய்கிறோம்னே, மன்சூர் திங்கவா, இல்லை வந்து கூகுள் பே பண்ணவா, இல்லை என்ன உதவி வேணும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து ஃபோனுக்கு மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் காசையும் வாங்கி உதவி செய்கிற நிலமையில நான் இல்லை. என் சொந்த காசில் உதவி செய்கிறேன். அப்போ தான் அவன் நாளைக்கு அவளோட சொந்த காசில் எனக்காக பிச்சை எடுக்காமல் 4 பேர்கிட்ட. இப்போ இது எதுக்கு தெரியுமா அந்த உதாரணத்தை நான் சொல்ல வர்றேன், இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டை, இன்றைக்கி இவளுக்கு நான் பிச்சை எடுத்து இல்லை எனக்காக இப்போ நான் இப்போ ஒன்றுமே இல்லை, ஜிபே நம்பரை போட்டோ இல்லை வந்து பேடிஎம் நம்பரை போட்டோ ஸ்கேனை போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு சூர்யாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, பண உதவி செய்கிறவங்க செய்யுங்கன்னு சொல்லி கேட்டேன்னு வைங்களேன், லட்சக்கணக்கில் பணம் அடுத்த நிமிஷம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். ஆனால் நான் அதை விரும்பலை, எனக்கு அப்படி பணம் வேணாம். என் உழைப்பில் என் கூட இருக்கிறவனை நான் காப்பாற்றணும், என் உழைப்பில் என்னோடய துணைவியை நான் காப்பாற்றணும், வேறு யாருக்கிட்டையும் பிச்சை எடுக்க விருப்பம் இல்லை. இதே பழக்கம் நாளைக்கு இவளுக்கு வந்துடக்கூடாது. எனக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று ஒரு ஸ்ட்ரோக் வருது, ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய சூழல், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால நான் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாலும் இவளும் அதே மாதிரி என்னை மயக்க நிலையில் வச்சுக்கிட்டே ஸ்கேனை போட்டு சம்பாதிக்கலாம். அதனால் வேணாம், அன்பு ஒன்றே போதும், அன்பளிப்பு தேவையில்லைங்கிறத நான் தாரக மந்திரமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சொல்கிறது தான், எனக்காக அவளுக்காக நானும், எனக்காக அவளும் யாருக்கிட்டையும் கையேந்தக்கூடிய நிலமையில் இல்லை. அதுக்காக வந்துடுவாங்க, யாருமே உங்களுக்கு பிச்சை போடலை, நாங்கள் தான் கமாண்டை போட்டு கெடுத்து குட்டிச்சோராக்கிட்டோம்ல, அதனால் நீ இந்த பேச்சு பேசுகிற, ஏதோ உன் கையிலேருந்து செலவு பண்ண போகிறேன்ட்டு. நீ எவ்வளோ தான் தலைகளை நீ தண்ணி குடித்தாலும், பழனிக்கே இப்போ பால்காவடி எடுத்தாலும் தம்புடி பிசா தேராதுன்னு சொல்லி சில பேரோட மைண்ட் வாய்ஸு. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இப்போ நினச்சா 5,000, 10,000, 50,000, 1 லட்சமா கொடுக்கறதுக்கு சகோதரிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன என் தங்கச்சி ஜப்பானுக்கு போயிருச்சு மெர்சிமா, அதனால் இங்கே இல்லை. மரியாமா கத்தாருக்கு போயிட்டாங்க, அதனால் எங்கள் லோக்கலில் யாருமே இல்லை. தீபாவுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன மன விரிசல், இல்லைன்னா அந்த பிள்ளை நேரம் எங்களுக்கு அக்கௌண்ட்டில் பிளாங்க் செக்கை போட்டு நேரம் எங்களுக்கு பணம் ஒரே தான் எங்களுக்கு வந்து கொட்டுன்னு கொட்டியிருக்கும்.
நாங்கள் அதெல்லாம் வேணாண்டுக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ஆல் ஒரு 16,000 ரூபா இதுக்காக போய் 4 பேர்கிட்ட போய் இதுக்கு கேட்கணுங்கிறதுக்காக தன்மானத்தோடு வாழ்கிறதுக்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். வாழ்ந்து காட்டுவோம். பீனிக்ஸ் பறவை மாதிரி அவளும் எந்திரிச்சு காட்டுவான். நீங்களும் பார்க்கத்தான் போகிறீங்க, நடக்கும். இப்போ நான் போய் சிக்கன் 65 பொரிக்கணும், சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு ஏதோ அவளுக்கும் கூட்டு போய் ட்ரிப்ஸை ஏற்றி விட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் சோறு வைக்க போகிறேன். இப்போ கொஞ்சம் சுடுகஞ்சியும். என்னப்பா உடம்பு சரியில்லைன்னா வாந்தி எடுத்தேன்டா, என்னை கூப்பிட வேண்டியதானப்பா, நான் உன்னை கைத்தாங்களா கூட்டு போவேன்லப்பா. ஐயா வாந்தி என்ன மேலே எடுத்துட்டியா? இங்கே வர்ற பச்சை புள்ள மாதிரி மேலே எடுத்து வச்சிருக்காடா வாந்திய, கருமம். சரி இப்போ நீ என்ன வர்றியா இல்லை ட்ரிப்ஸ் போட போமா? இவ்வளவு கத்துற அப்புறம் எதுக்கு உனக்கு ட்ரிப்ஸு? டேய் உடம்பு சரியில்லாதவங்க வாந்தி எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பா கிளம்பலையானா கிளம்புங்க வாங்க போயிட்டு வந்துடுவோம், இப்படி தானே பேசுவாங்க. இவளை ஆஸ்பத்திரிக்கு ட்ரிப்ஸ் போட வரியான்னு கேட்டா வா கிளம்பு வா போகலாம் என்னது. அப்போ இவளை நடிக்கிறாளா? இவளுக்கு என்ன இப்போ எனக்கு மைண்டில் ஒரு சந்தேகம் என்ன ஓடுதுன்னா, 50,000 ரூபா பணத்தை கேட்டால் இவளுக்கு வாந்தி வருது. ஒரு படத்தில் சந்தானம் அப்படியே ஒரு முகத்தை அப்படி திருப்புவார் அப்படின்னு உதயநிதி அண்ணன் வாந்தி எடுப்பார். திருப்பி அந்த பக்கம் திருப்பினா நார்மல் ஆயிடுவார். அதை மாதிரி 50,000 அப்படின்னா அவளுக்கு வாந்தி வருது. மற்ற நேரம் பூரா நல்லா இருக்கா. யாரையோ ஏமாத்துறதுக்கு பிளான் போடுறா. என் குடும்பம் தான் இழிச்சாவா குடும்பம்னு நினைக்கிறேன். ஏப்பா உண்மையிலே வாந்தி வந்தால் எடு, இல்லைன்னா தூண்டி கருப்பு உன்னை சும்மா விட மாட்டார். தூண்டி கருப்பு உன்னை சும்மா விட மாட்டாருப்பா. என்ன எதுக்கு பதம் பார்க்க போகிறாரு? நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன். நீ தான் வந்து ரூபா கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் சில நடிப்பு நாடகத்தை போட்டுக்கிட்டு திரியிற. இது எதில் போய் முடிய போகுதுங்கிறது எனக்கே தெரியலை. டேய் 6 மணி இவளை சந்திப்போம். நான் இப்போ அவங்கள கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு, ஏன்னா என்னைய வந்து எல்லாருக்காகவுமே தியாக செம்மலாம் எங்கள் வீட்டில் பெற்று விட்ருக்காங்க. எனக்கு ஒன்றுனாலும் நானே தான் பார்த்துக்கிறணும், இவளுக்கு ஒன்றுனாலும் நான் தான் பார்க்கணும். இவளை மாதிரி காலில் கட்டி வந்த உடனே ஒரு நாள் அவள் என் காலை தூக்கி தோளில் வச்சுட்டு திருப்பி மறுநாள் பார்த்தா அவுத்து விட்ட மாதிரி போனா பாரு. அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு சுடு தண்ணி ஒத்தடை வச்சு கொடுத்துட்டு அடுத்தடுத்த நாள் என்னை அலங்கோலப்படுத்தினா பாரு. அப்படி கிடையாது. தாராபுரம் போகணும்னா சுடு தண்ணி ஒத்தடை வரும், அதே என்ன வராது. அந்த மாதிரி நான் கிடையாது. தினம் இவளை கவனிக்க போகிறேன். இவன் உடம்பை தேத்தி விட்டுட்டு என் வீட்டோடு போய் நான் போய் சேர போகிறேன். ஓகேவா? 6 மணியில் அவளை சந்திக்கலாம். பாய்.